இந்த பாசலங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அக்கா தான் கேட்டுருக்கா. வாங்க அந்த அக்கா என்னென்ன பொருள் கேட்டுறான்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். 5 கிலோ அளவில் குரக்கன் மா கேட்டுருக்குறா. அரிசி மா வந்து 5 கிலோ அளவில் கேட்டுருக்குறா. மற்ற இஞ்சால உளுத்தம்மா 2 கிலோ, மற்ற இது சத்து மா வந்து 1 கிலோ, பெனங்குட்டான் வந்து 1 கிலோ, மற்ற இது வந்து கறித்தூள் வந்து 1 கிலோ, இறைச்சி சிறக்கு தூள் வந்து 1/4 கிலோ, மற்ற கட்டை கருவாடு வந்து 1.5 கிலோ கேட்டுருக்குறா. இவ்வளோ தான் அந்த அக்கா கேட்டிருக்கா. இதை நாங்கள் அனுப்ப வழிக்கிட்ட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை வேண்டிய நீங்கள் நினைச்சிங்களேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் நல்ல ஒரு முட்டை போண்டா தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவினோம். அதோட இது பெரியாக்கள் எல்லாம் ஒரு இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முட்டை போண்டா தான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது மரவள்ளி கிழங்கு போண்டா, மற்ற உருளைக்கிழங்கு போண்டா எல்லாமே செய்திருப்பீங்கள். இன்றைக்கு வந்து முட்டை போண்டா தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இதை வந்து நீங்கள் வித்தியாசமாக செய்யலாம். நான் வந்து இதை எப்படி செய்ய போகிறேன், என்னென்ன பொருள் சேர்க்க போகிறேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் 3, இஞ்சால முட்டையும் வந்து 3 எடுத்துக்கிறேன். நீங்கள் கூட ஆக்கலைன்னு சொன்னால் நீங்கள் முட்டையை கூட எடுத்துக்கொள்ளலாம். மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கோதுமை மாவு வந்து நாங்கள் அந்த துவச்சிட்டு போடுறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் நான் போட இல்லை, நீங்கள் விரும்பினா போடுங்கோ. நான் வந்து இது வந்து தனி மிளகாய் தூள், கட்டைத்தூள், உப்பு, இது மிளகுத்தூள், மற்றது மஞ்சள் தூள் வந்து அந்த அதுக்குள்ளே சேர்க்கிறதுக்காக மாவில். இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த முட்டையை வந்து நாங்கள் பீஸாக வெட்டுவோம். முதல்ல இந்த மாதிரி வெட்டலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் வெட்ட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடலாம். இந்த மாதிரி தான் நான் வெட்ட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் 3 முட்டையும் நல்ல வடிவாக நீட்டாக வெட்டிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் நல்ல வடிவாக அவிச்சு நீட்டாக வச்சுருக்கேன். முட்டையும் அதே மாதிரி தான் அவிச்சது நான் சொல்லல, அவிச்சு நான் நீட்டாகவே முதல்ல எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு இப்படி ஒரு கட்டுறால் வந்து மசிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக மசிச்சு எடுத்துட்டோம் பாருங்க உருளைக்கிழங்கு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அடுப்பு ஆன் பண்ணி கொண்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்ளுவோம். அளவான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். நீங்கள் விரும்பினா பெருஞ்சீரகம் கடுகு போடலாம். நான் வந்து முட்டை சேர்க்கிறதால கடுகு பெருஞ்சீரகம் நான் சேர்க்கையில் வெங்காயத்தை முதல்ல பொரிய போடுவோம். இப்போ எங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து கடுமையாக வேகணும் இல்லை, கொஞ்சம் மரத்திட்டம் வேகட்டுக்கும். பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் வேகின பிறகு நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். அதுவும் சின்னனா நல்ல வடிவாக வெட்டி வச்சுருங்க. எண்ணெயை நீங்கள் அளவாக ஊற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி வேகின பிறகு நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு சேர்ப்போம். அதோடையே நாங்கள் முட்டையும் சேர்த்துக்கொள்வோம். இனிமேல் வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருக்கணும். தேவையான அளவு தனித்தூள் சேர்ப்பேன்.
தேவையான அளவு கட்டர் தூள், அது வந்து கொஞ்சம் உண்டன சேர்க்கலாம் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்ப்போம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம், தேவையான அளவு உப்பு. நம்ம வடிவாக பிரட்டி விடுவோம். இந்த உப்பு எல்லாம் வடிவாக சேர்கிற மாதிரிக்கு வடிவாக பிரட்டி விடணும். இந்த முட்டையை வந்து ஆகலை உடைக்காமல் சேர்த்து விடுவோம். இவ்வளவு தான் நான் எங்கள் இனிமேல் இறக்கி வைப்போம். இது வந்து நாங்கள் ஆடுற கடையில் நாங்கள் இதுக்கு வந்து தோயமாக கரைச்சி கொள்ளுவோம். தோயமாக கரைக்கிறதுக்கு பச்சை கோதுமமாக எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களோட கலருக்காகத்தான். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இப்போ இப்படியே நாங்கள் கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இப்படியே கரைச்செடுப்போம். நார்மல் தண்ணி தான் ஊற்றுறேன். அவக்கண்டு தண்ணியை ஊற்றினீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த தண்ணி ஆகிடும். அதனால் அளவளவாக ஊற்றுங்கோ. இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக திக்காக கரைச்சி கொள்ளுங்கோ. கட்டி இல்லாமலுக்கு வடிவாக கரைச்செடுக்கணும். உங்களுக்கு மஞ்சள் வந்து கலர் காணாட்டா நீங்கள் கூட போட்டுக்கொள்ளலாம். இது வந்து நாங்கள் இப்போ இந்த பொரிய போட எங்களுக்கு நல்ல கலராக வரும். அதனால் எங்களுக்கு இந்த பதமெல்லாம் ஓகே ஆகிட்டுது. இதையும் நாங்கள் ஒரு பக்கமாக வச்சுட்டு நாங்கள் முட்டை செஞ்ச கறியை வந்து நாங்கள் உருண்டியாக்குவோம். இப்போ கறி வந்து எங்களுக்கு மெல்லிசாக தான் ஆறி இருக்குது. நாங்கள் மெல்லிசாக உருண்டி எடுப்போம். அளவான உருண்டி எடுத்து உங்களோட எவ்வளோ சைஸ் ஆகணுமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி உருண்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. முட்டை கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கொள்ளுங்கோ. என்ன சொன்னால் உடைக்க வலிக்கணும். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்படி உருளைக்கிழங்கால மூடினா கொஞ்சம் உடைக்கா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். அதே மாதிரி டக்குண்டு எல்லா உருண்டையும் எடுப்போம். பாருங்க, நாங்கள் உருண்டையெல்லாம் எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இந்த முட்டையை வந்து நாங்கள் வெளியால் விடாமல் கறிக்குள்ளே இந்த உருளைக்கிழங்க மேலால் வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் முட்டை வந்து அந்த வெளியால் வராமல் இருக்கும். அதனால் நீட்டாக எடுத்தாச்சு. எனக்கு 9 உருண்டை அளவில் வந்துருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டி கொண்டு வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு வந்துடுது. நாங்கள் இஞ்சால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கரைச்சி வச்ச ஒரு உருண்டை எடுப்போம். எடுத்து இந்த மாவில் அப்படி போட்டுட்டு இந்த மாவை மேலால் மெல்லிசாக துவச்சிட்டு அந்த எண்ணெயில் போடுவோம். கரியாதபடி எடுத்து போடணும். இதெல்லாம் கரண்டியால் செய்யலை. கரண்டியால் எடுத்து போட்டால் எல்லாம் உடைச்சி போடும். அதனால் நீட்டாக கையாலே எடுத்து போடுவோம். ஒண்டை தான் போடணும். நான் சின்ன சட்டி வச்சுருக்கிறபடியாக கருவை விடாமல் மெல்லிசாக திருப்பிடணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட விட்டோம்னு சொன்னால் நாங்கள் நீட்டாக பொரிச்சு எடுக்கலாம். இது வந்து நான் அளவான மாண்டபடியாக தான் நான்
அப்படி கொஞ்சம் எண்ணெயாக விட்டனா இந்த மாதிரி மெல்லிசாக பிரட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் வேகும். இப்போ நாங்கள் இடைக்கிட இப்படி திருப்பி விடணும். சட்டியை வச்சு நீங்கள் கிணக்கு எண்ணெயை ஊற்றி கிணக்க போண்டா செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 போண்டா நீங்கள் போடலாம். இப்போ வந்து எங்களுக்கு போண்டா வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் எடுத்துடுவோம். கறக்க விடாமல் எடுக்கணும். பார்த்தீங்களா என்ன அழகாக வந்திருக்கண்டு. இதே மாதிரி நாங்கள் மற்ற போண்டாவையும் சுட்டு எடுப்போம். பார்த்தீங்களா என்ன அழகாக வந்திருக்கேன்னு சொல்லி. இதே மாதிரி டக்குண்டு இல்லை போண்டாவே பொரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து நாங்கள் எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துட்டோம். பேரங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இனிமேல் நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். சரியான ஒக்கையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரிக்கு நாங்கள் இந்த முட்டை போண்டாவை செய்தாச்சு. வாங்க இப்போ எப்படி உள்ளுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி பிச்சு பார்ப்போம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த மாயெல்லாம் அவிஞ்சு நல்லா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பிளேன் டீயோ எதெண்டாலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தூக்கலாக இருக்கும். இது வந்து ரோட்டு கடையில் இருக்கிற கடைக்காரர் எல்லாம் இதை செய்வாங்களே, அந்த வண்டியில் வச்சுருப்பாங்களே, அவங்க வச்சுருப்பாங்கன்னா நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. இப்போ முட்டை ரொட்டி அந்த அப்படி வெவ்வேறு இதுகளெல்லாம் வச்சு செய்வினா. இது முட்டை போண்டான்னு சொல்லி நான் வந்து உருளைக்கிழங்கு போண்டா, மரவள்ளிக்கிழங்கு போண்டா எல்லாம் கண்டிருக்கேன். ஆனால் நான் முட்டை போண்டா நான் கண்டேன். நான் உண்டே எனக்கு கண்டாலே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கு ஒருக்கா இந்த முட்டை போண்டாவை செய்து பார்ப்போம்னு வலிக்கிட்டேன். இன்னில் என்ன டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ. சுவையோ முட்டையில் அங்காடி விரைவில் நல்லா இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சு கொடுக்குறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.